என் அன்புக்குரிய அசெம்பிளி ஆஃப் காட் திருச்சபை மக்களே, உங்களை யாவரும் சந்திப்பதில் உங்களோடு இருப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கால வேளையில் விசேஷமாய் சங்கீதம் 84 பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்கும், ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்கணும். பொதுவாக இந்த சங்கீதம் என்பது மனிதனுக்கு வாழ்வு. ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் தன் வாழ்வை அர்ப்பணித்த தாவீது ராஜா இந்த 150 பாட்டில் 76, 78 பாட்டுகளை தாவீது ராஜா பாடியிருக்கிறார். மோசே ஒரு பாட்டை பாடியிருக்கிறார். சங்கீதம் 90 மோசே பாடின பாட்டு. இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள் ஆண்டவரை தொழுது கொள்வது எப்படி, ஆண்டுடைய குட் குவாலிட்டி என்ன என்பதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த சங்கீதம் என்பது 150 சங்கீதங்கள். இந்த 150 சங்கீதங்களில் முதல் சங்கீதத்தை வாசிக்கிறப்போ ரொம்ப ரொம்ப கிரேட், ரொம்ப அருமையான சங்கீதம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நவாமலும், பாவியுடைய வழியில் நிற்காமலும், பரியாசக்காரத்தில் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனிதன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. நம்ம ஊரில் தென்னைமரம் எப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் ஊர் சொந்த ஊர் பரந்தாவது பண்ண தென்னைமரம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஊர் தேங்காய் பெருசாக இருக்கும், அந்த ஊர் தேங்காய் சின்னதாக இருக்கும். காரணம் இது மழை பெய்கிற பகுதி, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. ஆண்டவரோடு நம்ம சுற்றி இருக்கிறோம், கொழுமையான மக்களாய் காணப்படும் என்பதை அந்த சங்கீதம் 1 சொல்லுது. துன்மார்க்குடைய கர்த்தருடைய வேதத்தில் இரவும் தியானம் நினைக்க நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருவது. இலையே உதிராத மரத்திற்கு இலை உதிர்ந்து போன மரம் எப்படி இருக்கும், பட்டு போன மரம். ஒரு பெண் நல்ல நகை போட்டு பூ வச்சு மாங்கல்யத்தோட செழிப்பாக இருந்தால் எப்படி இருக்கும். அதே பெண் கணவன் இறந்த பிறகு நம்ம தமிழ் பண்பாடுப்படி இருந்தால் அந்த பெண் எப்படி லட்சணமாக இருப்பார். ஆனால் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறப்போ அந்த வாழ்க்கை சொல்கிறார். அதுதான் அந்த சங்கீதத்துடைய மேன்மை. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சங்கீதமும் நமக்கு வாழ்வை கொடுப்பது. அதுவும் விசேஷமாக இந்த சங்கீதம் 84 என்பது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு கர்த்தருடைய சன்னிதானம் எப்படி இருக்குது. ஆபிரகாம் அவன் கல்தேரின் ஊர் பட்டணத்திலிருந்து ஆண்டவரை அழைத்து அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்டு அவன் மனம் உண்மை உள்ளது என்று ஆண்டவர் அழைக்கிறார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அழைச்சிட்டு ஆதியாகமம் 12:2 நம்மை ஆசீர்வதித்து பெருமை பெருத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நான் உன்னை பெருமை பண்ணுவேன், மல்டிப்ளை பண்ணுவேங்கிறார். உடனே ஆபிரகாம் தனக்கு கிழக்கே இருக்க பெத்தேலுக்கு போய் பெத்தேலுக்கு கிழக்கு இருந்து பெத்தேல் மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருந்து ஆண்டவரை தொழுது கொள்கிறார். ஆண்டவரை தொழுது கொள்ளும் இடம்தான் இந்த கோடுமரம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு தனிமையில் போகிறாரு. 32:10 கோலும் தனிமை, அவற்று ஒன்றுமே இல்லை. தனிமை வாழ்க்கையில் என்ன செய்வதே என்று தெரியாத ஒரு நிலைமையில் ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ தேவதூதர்கள் மேலும் கீழும் போகிறாங்க. அப்போ அந்த இடம் பெத்தேல், இது வானத்தின் வாசல், அப்பத்தின் வீடு. அவனுக்கு ஒரு வாழ்வு கிடைக்குது யாக்கோபுக்கு. எப்போ நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ அந்த இடத்தில் ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். எசேக்கியா ராஜா ஜனக்கரிப்பால் அழிக்கப்பட போகும்னா சன்னிதானத்தில், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் அழுத புலம்புறார். தகப்பனேன்னு அழுகிறப்போ அந்த 37:1 ஆலயத்துக்குள்ளே என்ட்ரு டு த சர்ச்சுக்குள்ளே போய் அழுகிறப்போ அவரை வந்து ஜெபித்து வருமுன்னா ஜனகரிட்டு ஓடுகிறான், ஜெயிச்சிடறான். அதுதான் ஆண்டவர் மத்தியில் சொல்கிறப்ப என் நாமத்தினால் 2-3 பேர் எங்கே கூடியிருக்கீங்களோ நாங்கள் இருக்கிறேங்கிறார். அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ஒருமனப்பட்டு ஒன்று கூடிய பொழுது தேவ ஆவியானவர் அங்கே இறங்கிட்டார். அவங்களுக்குள்ள ஒரு ஒருமனம் வந்தது, யூனிட்டி வந்துச்சு. அந்த யூனிட்டி வந்து அவங்க ஒரு இடத்துல அப்படி இறங்குறப்போ ஆண்டவர் அங்கே இறங்கிட்டார்.
அதே மாதிரி இந்த கால வேளையில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் தகப்பனே எனக்கு ஒரு பிளஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு அர்ப்பணிப்போடு நீங்கள் வீட்டில் ஒரு ஜெபத்தோடு வந்திருப்பீர்களானால், சர்ச்சைக்கு வரும்னு இன்னைக்கு சர்ச்சைக்கு போகிறேன், இங்கே ஜெபிக்கிற ஜெபங்கள், பாடுகிற பாடல்கள், கொடுக்கிற விண்ணப்பங்கள், ஆண்டோடைய வார்த்தை, கொடுக்குற பிளஸ்ஸிங், நான் கொடுக்குற காணிக்கை ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு கிருபை இருக்கணும், எனக்கு அமைதியாக இருக்கணும். நீங்கள் ஜெபித்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்கன்னா, பேசுகிறது பெண்ணிகின்னா பில்லிகிராகாமா, ஸ்மிதா, இந்த தென்கொரியாவில் இன்னைக்கு ஒரு பெரிய பாஸ்டர் இருக்கார், அவராக இல்லை, பேசுகிறது யாரும் இல்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். ஏன்னா இந்த இடம் அவ்வளவு இன்பமானவை, சேனைகளின் கர்த்தாவே, படைகளின் ஆண்டவரே, திருவிழியத்தில் சொல்கிறப்போ, புதிய மொழிபெயர்ப்பில் சொல்கிறப்போ, படைகளின் ஆண்டவரே, உங்களுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவர்கள். எப்படி இன்பமானதுன்னா, சகரியா குழந்தைகள கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறாரு, அவர் நீதிமான், நல்லவர். ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறப்போ காபிரியேல் தூதன் இறங்கி வந்து உனக்கு குழந்தைய தருவேங்கிறார். அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை எனக்கு வயசாகிட்டு முடியுமான்னு கேட்குறார். உடனே வாய் ஊமையாச்சு. அந்த அண்ணாள் எல்கானா பெண்ணினால் உலகத்தால் தள்ளப்பட்டாலும் ஆண்டவரை நோக்கி அழுகிறாங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கடவுளை நோக்கி அழுகிறாங்க. என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்கப்பா, எனக்கு விடுதலை கொடுங்க. மார்க் 2ஆம் அதிகாரத்தில் 13 வருடம் பலவீனப்பட்ட ஒரு பெண் இயேசுவின் பாதத்தில் ஆலயத்திலிருந்து இயேசுவை நோக்கி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ஹீலிங் கிடைக்குது, ஒரு அற்புதம் கிடைக்குது. ஏன்னா ஆண்டவருடைய ரூபம் என்னதுன்னு தெரியாது, அதனால அவருடைய ரூபம் அங்கே வைக்கப்படலை. அவர் வார்த்தையை அனுப்பி சங்கீதம் 107, 19, 20 சொல்லுது, ஆபத்தில் அவர்களை நோக்கி கூப்பிடுவார்கள், இக்கட்டில் அவரை நோக்கி கால் பண்ணுவாங்க, நான் வசனத்தை அனுப்பி குணமாக்கி இக்கட்டுகளிலிருந்து வாழ்வு கொடுப்பேன்னு சொல்கிறார். He sent the word. ஆண்டவர் ஒரு ரூபமான ஆண்டவர் இல்லை, அப்படி வசனம்தான் விடுதலை. நீங்கள் உண்மையோடும் ஆவியோடு இந்த இடத்துல தோல்வி கொள்கிறப்போ, விசுவாசத்தோடு அடுத்து வரக்கூடிய ஆண்டோடைய சத்தியத்தை நீங்கள் கேட்கிறப்போ, தகப்பனே எனக்கு ஒரு பிளஸ் பண்ணுங்கன்னு கேட்கிறப்போ, நிச்சயமாகவே ஒரு பிளஸ்ஸிங் கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாகவே ஒரு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் அடைக்கலான் குருவிக்கும் தகலான் குருவிக்குன்னா, நம்மோடு இருக்கிறது அடைக்கலான் குருவி. தகைலான் குருவின்னா அது ஊர் விட்டு ஊர் பறந்து செல்வது. அது போகிறப்போ ஆண்டோடைய இல்லத்தில் இருந்து விடுதலை கிடைக்குமா, ஆண்டவர் உணவு கொடுப்பாராம். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். 4ஆவது வசனத்தில் உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவர்கள், எப்பொழுது அவர்கள் உண்மையே துதித்து கொண்டிருப்பார்கள். அதுதான் இயேசு கிறிஸ்துவ 8ஆம் நாளில் விருத்த சேதனத்துக்கு ஆலயத்துக்கு கொண்டு வரப்போ, அங்கே இருந்த 2 பேர், அண்ணாள், இன்னொரு அந்த வயதான மனிதர், 2 பேரும் கடவுளை துதித்து கொண்டே இருக்கும். சர்ச்சுக்குள்ளே இருக்காங்க, வயதான காலத்தில் சர்ச்சுக்குள்ளே இருக்காங்க. அதுதான் முந்தின மிஷனரிகள் வர்றப்போ என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, காலையில் ஃபஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், 2 சர்வீஸும் கண்டிப்பாக வரணும், நடத்தணும் சர்ச்சில். அதனால் இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாம் நிறையா திருச்சபையில் காலையில் சர்வீஸ் நடக்குது. எழுந்தவுடனே தூத்துக்குடி, அதாவது நாசிரியத்தில் ஒரு ஊழியக்கார் வந்திருந்தார். நாசிரியத்தில் அவர் வரப்போ காலரா வியாதி, இப்போ கொரோனா முடிஞ்ச மாதிரி அப்போ காலரா வியாதி, மக்கள் கூட்டமாக செத்துக்கிட்டு இருக்கான். வந்தவர் ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டு, எம்பிபிஎஸ் 4 வருஷம் படிச்சுட்டு ஹவுஸ் சர்ஜன் முடிக்கல. ஹவுஸ் சர்ஜன் முடித்தா தான் டாக்டர் ஆக முடியும். அவர் ஹவுஸ் சர்ஜன் முடிக்கல, எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டு. சும்மா ஜஸ்ட் ஒரு விசிட்டுக்கு வர்றார் இங்கிலாந்துலேருந்து. மக்கள் கூட்டமாக சாகுறாங்க. கூட்டமாக செத்த உடனே அந்த மக்களை அவர் எடுத்து உதவி செய்கிறார். அந்த கால்ரா வந்தோடனே ஒரு 4-5 முறை டைரி ஆகும், வயிற்றுப்போக்கு இருக்கும். அதுக்கு ஒரே மருந்து திராட்சை ஜூஸு, திராட்சை ரசம், இல்லைன்னா சீனியும் உப்பும், இவ்வளோ தான் அதுக்கு மருந்து. அது கூட நமக்கு தெரியாமல் நம்ம முன்னோர்கள் செத்து போனால் நிறைய பேர். அவர் அதெல்லாம் கொடுத்து அந்த மக்களை காப்பாற்றுறாரு. காப்பாற்றணுன்னா இவர் யாருன்னு கேட்குறாங்க.
22 23 வயசு. யாருன்னு கேட்குறாங்க. இவன் இங்கிலாந்துலேருந்து வந்து ஒரு மிஷனரியோட சும்மா வந்தான் பார்க்க, ஒரு ஸ்டூடெண்ட்டு. உடனே அவனுக்குள் ஏதோ ஒரு பவர் இருக்குதுன்னு அவன் மூலம் அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. அவன் மூலம் அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே, நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அங்கே இருக்க மேல் ஜாதி மக்கள் மத்தியில், பணக்காரர்கள் மத்தியில், இந்த ஏழை மக்கள்லாம் கிறிஸ்துவத்துக்கு போகிறானே, நம்முடைய வாழ்வு என்ன ஆகும், நமக்கு வேலை செய்ய ஆள் இருக்காதே, இந்த கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டு அவன் ஞானம் அடைந்து விடுவான், அறிவு விருத்தி அடைந்து விடுவான் என்று நினைத்து கிறிஸ்துவங்கள் போடுறவங்களாம் கையை வெட்டுறான், காலை வெட்டுறான், தலையை வெட்டுறான், ஊருக்குள்ளே சேர்க்கறதில்ல, ஊருக்குள்ளே தண்ணி கொடுக்கறதில்ல, ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் மக்கள் குறைஞ்சிட்டாங்க. அந்த வந்த மிஷனரி உடனே இங்கிலாந்துக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. லெட்டர் எழுதுனோடனே அங்கேருந்து பணம் அனுப்புகிறாங்க. பணம் அனுப்புனோன்னா அந்த பணத்தை வாங்கி ஒரு 2000 3000 ஏக்கர் இடம் வாங்கி யார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களோ அந்த மக்களுக்கு 5 சென்ட் இடம் கொடுக்குறாரு. அதுதான் நாசரேத்து. 100% கிறிஸ்டின். அதுதான் நாசரேத்து. மெர்காசிஸ், அந்த மிஸ்டரி பேர் மெர்காசிஸ். அன்று எல்லாம் ஏற்றுக்கொண்டோன்னா அந்த ஊருக்கு நடுவில் அந்த சர்ச்சு கட்டுறாரு. நாசரேத் கோயில், ட்ரினிட்டி சர்ச் என்று பெயர். அந்த சர்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு பிரசனம் இருக்கும். அதில் தான் கடந்த நாட்களில் நம்முடைய காங்கிரஸுடைய தலைவர் ராகுல் காந்தி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும் ஒரு மணி நேரம் அந்த சர்ச்சுக்குள்ளே போய் உட்காந்துட்டார். தரையில் உட்காந்துட்டார். அன்றைக்கி போட்ட தரை தான். அவர் அந்த சர்ச்சை ஊருக்கு நடுவில் கட்டி 4 பக்கமும் வாசல் வைத்து காலையில் 3 மணிக்கு எழுந்து அந்த சர்ச்சை சுற்றி ஜெபம் பண்ணுவார். இரவு படுக்க போகுன்னா ராத்திரி 12 மணிக்கு அந்த சர்ச்சை சுற்றி ஜெபம் பண்ணுவாராம். அந்த ஊரை சுற்றி ஜெபம் பண்ணுவாராம். அந்த மெர்காசிஸ் மிஷனரி சின்ன வயசு. அந்த ஊரை சுற்றி அந்த சர்ச்சை சுற்றி அவர் ஜெபம் பண்ணிவிட்டு போய் படுத்துட்டு காலைல 7 மணிக்கு சர்வீஸ். சரியாக 7 மணிக்கு காலையில் சர்வீஸ். ஊர் மக்கள் எல்லாம் வந்துடுவாங்க. சர்வீஸில் தினமும் ஆண்டவருடைய சரீரமும் ரத்தமும் கொடுக்கப்படும். மாலையில் சரியாக 7 மணிக்கு சர்வீஸ். சரீரத்தில் ஆண்டவருடைய சரீரமும் ரத்தமும் கொடுக்கப்படும், பரிமாறப்படும் ஒவ்வொரு நாளும். ஒரு 15-20 நிமிஷம் தான் சர்வீஸ். ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மாப்பிள்ளையோ பொண்ணு வெளியூருக்கு போகிறாங்கன்னா அந்த சர்வீஸ் முடிஞ்ச பிறகு தான் போவாங்க. அந்த ஊரில் திருமணமாகி ஊருக்குள்ளே வராங்கன்னா அந்த சர்வீஸில் அட்டன் பண்ணி தான் வீட்டுக்கே போவாங்க. அதுக்குள்ளே வீட்டுக்கு இன்றைக்கும் அப்படி ஒரு மக்கள் கட்டுப்பாடு. யாருக்கெல்லாம் பலவீனமோ, யாருக்கெல்லாம் கஷ்டமோ, அந்த சர்வீஸில் கொண்டு ஆண்டோடைய சரீரத்தை ரத்தையும் பெற்றுக்கொண்டோன்னே அவங்களுக்கு பெரிய ஹீலிங். வயிறுவலி இருக்கும், வயிறுவலி சரியாயிடும். கேன்சருக்கு கேன்சர் சரியாயிடும். என்ன வியாதி இருக்கோ அந்த வியாதி. இன்றைக்கும் அந்த மக்களுடைய நம்பிக்கை. இன்றைக்கி நான் சொல்வது எருசலேமில் இருக்கிற நாசரேத் அல்ல, இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற நாசரேத். அந்த சர்ச்சுக்குள்ள அவ்வளோ ஒரு பிரசனம், அவ்வளோ ஒரு நம்பிக்கை. ஒருவேளை அதுதான் உண்மையில் பலன் கொள்கிற மனுஷன் என்று அந்த 84:7 சொல்கிறார். 84:7 சொல்கிறப்போ உண்மை யார் பலன் கொள்கிறாங்களோ, சென்டன் சொல்லலாம் ஆண்டவற்றை நம்ம பலன் கொள்கிறப்போ, அதுதான் இயேசு கிறிஸ்து 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணுறப்போ ஆலயத்துக்குள்ளே இருந்து அந்த 2 பேர், அந்த சக்கரியாவும் அந்த அம்மா அண்ணாள் அம்மாவும் இது கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே இருக்காங்க. எப்போ ஆண்டவருடைய நாமத்தினால் நம்ம 2 பேரும் ஒன்றாக கூடியிருக்கோமோ அந்த ஆண்டவர் இங்கே இருக்கிறார். அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், என் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். நான் முன்னெல்லாம் சொல்லுவேன், டாக்டர் டிஜிஎஸ் தான் சொல்லுவார், கர்த்தர் உங்களோடு இருக்க, அவங்க பக்கத்தில் நிற்கிறாரோன்னு என்னையே அவர் குருடா விடுறாருன்னு நினைப்பேன். ஆனால் வேதத்தை வாசிக்கிறப்போ விசுவாசத்தோடு உங்களுடைய மனக்கண்களை திறந்து ஆண்டவரை பார்க்குறப்போ அருகில் இருந்து நம்முடைய தேவைகள் என்னவோ, நம்முடைய பிரச்சனைகள் என்னவோ, அந்த பிரச்சனையின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி நீங்கள் நானும் பார்க்குறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இன்னொரு 4 5 6 7 நாளில் 5 6 நாளில் நம்முடைய விடுதலை நாள் ஆகஸ்ட் 15 கொண்டாட போகிறோம். அந்த 15க்கு முன்னாடி அந்த 9ஆம் தேதியில் தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை ப்ளஸ் பண்ணுங்கள். சங்கீதம் 84 விசுவாசிக்கிறப்பா உங்களுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல், எவ்வளோ அழகாக இருக்குது. என் ஆத்மா ஆலய பிரகாரங்களில் தங்கி இருக்கிற எனக்கு விடுதலை தர மாட்டீங்களா? உண்மையில் பலன் கொள்கிற மனுஷன் என்று சொல்கிறார். 7ஆம் வசனத்தை பலத்தின் மேல் பலம் அடைந்துங்கிறார். ஸ்ட்ரென்த்தனோட ஸ்ட்ரென்த்ங்கிறாரு. எங்கள் சேனைகளின் கர்த்தாவே ரிசீவ் மை பிரேயர், என் விண்ணப்பத்தை கேளுங்க.
யாக்கோபின் தேவனே ரிசீவ் மை பிரேயர், ஜெபத்திற்கு நீங்க செவி சாய்ங்க. கண்ணீரோடு அந்த அண்ணால் ஜெபித்த பொழுது என் விண்ணப்பத்திற்கு நீங்க செவி சாய்ங்க, என்னுடைய செவி கொடுங்கன்னு அந்த அம்மா ஜெபிக்குது. அதைத்தான் இந்த ஆண்டவர் இந்த இடத்துல இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி எங்கள் கேடகமாய் எங்கள் தேவனே, மை ஷீல்டு மை லார்ட், என்னுடைய பாதுகாப்பதான் தாவீது சொல்றப்போ, நீ ஈட்டியோடு மம்போடு வருகிறாய், நானோ கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன் என்று சொல்றாரு. அந்த கர்த்தருடைய நாமத்தினால் வந்திருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவரை நோக்கி துதித்து பாடுறப்போ நிச்சயமாக ஒரு கீழி கொடுக்கும் ஆண்டவர். 1000 நாளை பார்க்கிலும் உங்களுடைய சமூகத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்ற வார்த்தையின்படி இந்த நாள் ஒரு நன்றி மிக்க நாளாய், ஒரு விடுதலை நாளாய் ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவராய். அந்த 12ஆம் வசனத்துல சேனைகளின் கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிற மனுஷன், இந்த உலகத்துல யாரையுமே நம்பலப்பா, இந்த காலையில ரொம்ப நம்பி வந்திருப்பேன், எனக்கு ஒரு கீழ் பண்ணுப்பா, எனக்கு ஒரு அற்புதத்தை தாங்க, இந்த ஆண்டு எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இந்த ஆண்டு ஒரு பிளெஸ்ஸிங் எனக்கு தாங்கப்பா. நீங்கள் கேட்குறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும். உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பை நோக்கி பார்ப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனை சங்கீதம் 84 எங்களுக்கு தீர்க்கமாக கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு சங்கீதத்தை நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். இந்த வாரத்தில் கொடுத்த சங்கீதம் 84 படி தகப்பனை உங்களுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு நன்மையாக இருக்கிறது, எவ்வளவு இன்பமானது, how much beautiful, how much wonderful என்று சொல்லி உண்மை நோக்கி பார்த்து நான் கோபுதல்லால் உம்மிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று அந்த கடைசி வசனத்தின்படி 84:12 படி தகப்பனே உண்மை நம்பி என்னுடைய வியாதிப்பட்ட இடத்துல, துக்கப்பட்ட இடத்துல, பிரச்சனைகள் மத்தியில நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு ஹீல் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்க. தொடர்ச்சியா நாங்கள் கேட்கிற வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தையாய், நாங்கள் கேட்கிற வார்த்தை எங்களுக்கு ஒரு விடுதலையின் வார்த்தையாய் மாற்றித்தாங்க. செய்தி கொடுக்கிற மகனை வல்லமையாய் பயன்படுத்துங்க தகப்பனே. தூரமான தேசத்திலிருந்து வந்தாலும் உங்களுடைய கிருபை அவரோடு இருந்து எங்களுக்கு ஒரு ஹீலிங், ஒரு அற்புதம் தர போறீங்கப்பா. நன்றி நன்றி நன்றிப்பா. ஆசீர்வதிங்க. எங்களுடைய குருவார்கள் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய பலவீனங்களை மாற்றுங்க. அவருடைய துணைவியருக்காக ஜெபிக்கிறோம், அவர் கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இங்கு ஊழியம் செய்கிற டேனியல் கர்ணாவுடைய துணைவியார் மகளுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் வல்லமை இறங்கட்டுமப்பா. தூரமான டெல்லி பட்டணத்துக்கு பாஸ்டரை நீங்க வல்லமையாய் பயன்படுத்துங்கப்பா. இன்னும் வளரும் வாலிப நாட்களில் உமக்கென்று அர்ப்பணிப்போடு வாழ யோசிப்பை போல ஒரு பெரிய வழிநடத்தல் கொடுக்கப்படும் தயவுக்காக ஒரு நினைச்சு ஆசீர்வதிங்க. மீட்பு இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென்.